குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் கிளாஸ் நம்ம நியூ சாப்டர் பார்த்தோம். என்னென்னா ட்ரிக்னாமெட்ரி, முக்கோணவியல். அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்னா ட்ரிக்னாமெட்ரியில் ஐடென்டிட்டிஸ் பார்த்தோம். முற்றுரிமைகள், முக்கோணவியல் முற்றுரிமைகள் பார்த்தோம். அதில் ஃபார்முலாஸ் எல்லாம் எப்படி வந்தது அப்படிங்கிறத இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருந்தேன். அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் தரவாக படிச்சிருக்கணும். படிச்சிருந்தா தான் நம்ம இந்த ஐடென்டிட்டிஸில் வரக்கூடிய சம்ஸ் எல்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியும். லாஸ்ட் கிளாஸ்லேயே எக்ஸாம்பிள் 6.1லேருந்து 6.10 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி என்ன பண்ணலான்னா ரிமைனிங் எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் தரவாக இருங்க. ஏன்னா ஃபார்முலாஸ் இல்லை தெரியல அப்படின்னா இந்த சாப்டர் நம்ம சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணவே முடியாது. இப்போ நம்ம அடுத்த கொஷின்ஸ் எக்ஸாம்பிள் சம்முக்கு போகலாம். பாருங்கள், எக்ஸாம்பிள் 6.11 பாருங்கள். இஃப் cosecant theta plus cot theta is equal to p, then prove that cos theta is equal to p squared minus 1 by p squared plus 1. சொல்யூஷன் பாருங்கள். கிவன் கொடுத்தது எடுத்துங்க. இதை கொடுத்துருக்காங்க, இதை வச்சுட்டு நம்ம இதை ப்ரூவ் பண்ணணும். கிவனில் cosecant theta plus cot theta is equal to pங்கிறது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுங்க. அவங்க கொடுத்தது நமக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. என்னென்னா cosecant squared theta minus cot squared theta is equal to 1 அப்படிங்கிறது. இந்த ஐடென்டிட்டி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு பாருங்கள், இது a squared minus b squared ஃபார்முட்டில் இருக்குது. நமக்கு தெரியும் ஃபார்முலா a squared minus b squared is equal to a plus b into a minus b அப்படிங்கிறது ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நாங்கள் அப்ளை பண்ணும்போது இது a, இது b. அப்போது a ஸ்கொயர்னா என்ன பண்ணணும்? இந்த ஃபார்முலா பிரகாரம் a plus b into a minus b. ஏங்கிறது cosecant theta, bங்கிறது cot theta. ஃபார்முலா பிரகாரம் a plus bனா cosecant theta plus cot theta, a minus bனா cosecant theta minus cot theta is equal to 1ன்னு வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த cosecant theta minus cot theta இந்த சைடு வச்சுட்டு இங்கே மல்டிபிளாக இருக்கக்கூடிய cosecant theta plus cot theta அந்த சைடு போகும்போது டிவைடாக போயிடும். 1 by cosecant theta plus cot thetaன்னு வரும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பில் cosecant theta minus cot theta is equal to 1 by ஆல்ரெடி கிவன் என்ன கொடுத்துக்கிறாங்க, cosecant theta plus cot theta என்ன எழுதலாம், pன்னு எழுதிக்கலாம். அப்போ இந்த இடத்துக்கு பாருங்கள், டினாமினேட்டரில் இந்த cosecant theta plus cot thetaக்கு பதிலாக pன்னு எழுதியிருக்கேன். எதுலேருந்துன்னா இந்த ஈக்குவேஷன் 1லேருந்து. இப்போ நம்ம கிடச்சிக்கிறது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது இப்போ என்ன பண்ணுறாங்க, 1 2 ஆட் பண்ணுங்கள். ஆடிங் 1 and 2 we get 1 2 ஆட் பண்ணுறோம். நீங்கள் நல்லா பாருங்கள், 1 2 ஆட் பண்ணும்பொழுது இது ப்ளஸ் காட் தீட்டா, இது மைனஸ் காட் தீட்டா, ரெண்டு கட் ஆயிரும். ரிமைனிங் இங்கே ஒரு cosecant தீட்டா, இங்கே ஒரு cosecant தீட்டானால 2 cosecant தீட்டா ஈக்குவல் டு இது ஆட் பண்ணுறோம் p + 1 by pன்னு வரும். அடுத்த ஸ்டெப்பில் 2 cosecant தீட்டா ஈக்குவல் டு இது எல்சிஎம் எடுக்கிறோம், கிராஸ் மல்டிபிள் p ஸ்கொயர்டு + 1 by pன்னு வரும். இது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது செப்பரேட் பண்ணுங்கள். 2 from 1, 2லேருந்து 1 செப்பரேட் பண்ணுங்கள். 1வது ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செப்பரேட் பண்ணுங்கள். செப்பரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சைன் சேஞ்ச் ஆகும். ப்ளஸ்ஸு மைனஸ் ஆயிரும், மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ இது மைனஸ் ஆயிரும், இது ப்ளஸ் ஆயிரும். அப்போ ஆல்ரெடி இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் ஆகும்போது இது ரெண்டு கட் ஆகிச்சிடும், இது ப்ளஸ் ஆகும். அப்போ இங்கே ஆல்ரெடி இங்கேயும் ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் காட் தீட்டா இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு ப்ளஸ் காட்சின்னா 2 cot theta ஈக்குவல் டு செப்பரேட் பண்ணும்போது p minus 1 by pன்னு வரும். அதுக்கப்புறம் 2 cot theta ஈக்குவல் டு எல்சிஎம் p ஸ்கொயர்டு minus 1 by pன்னு வரும். ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு வச்சுங்க. இப்போ டிவைடிங் 4 by 3 we get. இப்போ 4லேருந்து 3 டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க, 4th ஈக்குவேஷன் தான் நம்ம மேலே ஃபஸ்ட்டு 2 cot theta டிவைடட் பை LHS லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது 2 cosecant theta ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு p ஸ்கொயர்டு minus 1 by p இன்ட்டு இது என்ன ஆயிரும் பாருங்கள். அதாவது கீழே வருங்க டினாமினேட்டரில் வரும், ஆனால் ரெசிப்ரோக்கல் பண்ணி மேலே போட்டிருக்கேன். p by p ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு வந்துடும். இந்த p கட் ஆகிடும், இந்த 2 கட் ஆகிடும். அப்போ என்னாச்சு, காட் தீட்டாவை என்ன எழுதலாம், காஸ் பை சைன் எழுதலாம் காட் தீட்டாவை. அதே மாதிரி cosecant தீட்டாவை என்ன எழுதலாம், 1 by sin தீட்டா எழுதலாம். அதனால தான் சொன்னாங்க ஃபார்முலாவில் வரக்கூடிய ஐடென்டிட்டிஸில் வர ஃபார்முலாஸ்லாம் நம்ம தரவாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ தான் நம்ம போட முடியும். அடுத்தது பாருங்களேன், இப்போ என்னாச்சுன்னா இந்த சைடு பாருங்கள், கட் ஆனதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிறது p ஸ்கொயர்டு minus 1 by p ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 வரும். இந்த சைன் தீட்டா என்ன ஆயிரும், இது டைரெக்டாகவே இதை கட் பண்ணிக்கலாம், சைன் தீட்டா. இல்லைன்னா மேலே கொண்டுட்டு போய் ரெசிப்ரோக்கல் பண்ணி கூட கட் பண்ணிக்கிறேன். நான் அப்படி தான் எடுத்துகிட்டு போயிருக்கேன் பாருங்கள். காஸ் தீட்டா பை சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டாவே 1ன்னு வரும். சைன் தீட்டா கட் ஆச்சுன்னா காஸ் தீட்டா பை 1 ஈக்குவல் டு காஸ் தீட்டா ஈக்குவல் டு p ஸ்கொயர்டு minus 1 by p ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 அப்படிங்கிறது இதாங்க நம்ம நிரூபிக்க வேண்டிய ரிசல்ட்டு. அதை பார்த்துக்குங்க. காஸ் தீட்டா ஈக்குவல் டு
பி ஸ்கொயர்டு மைனஸ் 1 பை பி ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 அப்படிங்கிறது. இது வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷினுங்க. இதில் சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எப்படி வந்ததுன்னு நீங்கள் போட்டு பார்க்கணும். அடுத்த கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள். எக்ஸாம்பிள் 6.12 ப்ரூவ் தட் tan squared a minus tan squared b is equal to sin squared a minus sin squared b whole divided by cos squared a cos squared b ன்னு ப்ரூவ் பண்ணணும். இது LHS, இது RHS. ப்ரூவ் தட்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட் LHS RHS எடுத்துகிட்டு போடுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்யூஷன் என்ன பண்ணுறீங்க, டேக் LHS எடுத்துங்க. tan squared a minus tan squared b ன்னு வரும். இப்போ tan squared a எப்படி எழுதலாம்னா sin squared a by cos squared a ன்னு எழுதலாம். மைனஸ் tan squared b sin squared b by cos squared b ன்னு எழுதலாம். ஏன்னா tan theta என்ன ஃபார்முலா, tan theta is equal to sin theta by cos thetaங்கிறது ஃபார்முலா. இங்கே தீட்டாக்கு பதிலாக ஏ இருக்கிறதுனால ஏன்னு போட்டுக்குங்க. இந்த ஸ்கொயர் இருக்கிறதுனால ரெண்டு சைடும் ஸ்கொயர் போட்டுங்க. அதான் எழுதியிருக்கோம். sin squared a by cos squared a மைனஸ் இது அதே மாதிரி தான் இருக்குது, sin squared b by cos squared b அப்படின்னு. எல்சிஎம் எடுத்திங்கன்னா cos squared a cos squared b வரும். கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. கிராஸ் மல்டிபிள் பண்ணால் இது sin squared a cos squared bன்னு வரும். இது ரெண்டையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணால் sin squared b cos squared aன்னு வரும். இப்போது நல்லா கவனிங்க. இப்போ இந்த sin squared a அப்படி எழுதிக்கிறேன். காஸ் நமக்கு தெரியும், ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது cos squared theta என்ன எழுதலாம், 1 minus sin squared theta எழுதலாமா. அது மாதிரி என்ன பண்ணுறேன், cos squared b 1 minus sin squared bன்னு எழுதுகிறேன். மைனஸ் sin squared b வச்சுட்டு அதே மாதிரி cos squared a வந்து 1 minus sin squared aன்னு எழுதுறோம். இதெல்லாம் தீட்டா இருந்தால் தீட்டான்னு போடுங்க, ஏ இருந்தால் ஏன்னு போட்டுங்க. இப்போ பாருங்கள், எழுதுனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், டிவைடட் பை ரிமைனிங், அந்த டிவைடட் பை டினாமினேட்டர் வரக்கூடிய வேலை அப்படியே போட்டுங்க. இப்போ அந்த sin squared a உள்ளே கொடுத்து மல்டிபிள் பண்ணுங்கள். மல்டிபிள் பண்ணால் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா sin squared a வரும். மைனஸ் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது sin squared a sin squared b வரும். மைனஸ் இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா sin squared b வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா sin squared b sin squared aன்னு வரும். இது மைனஸில் இருக்குதுங்க, இது ப்ளஸில் இருக்குது. இந்த மைனஸ் sin squared a sin squared bயும் இந்த ப்ளஸ் sin squared a sin squared b ரெண்டு என்ன ஆயிரும், கட் ஆயிரும். ரிமைனிங் டினாமினேட்டர் அப்படியே தான் வரும். ரிமைனிங் என்ன வரும், sin squared a மைனஸ் sin squared b மட்டும் வரும். டினாமினேட்டர் இருக்கிற cos squared a cos squared b இதான் நாம் நிரூபிக்க வேண்டிய RHS. அப்போ இதோட இந்த கொஷின் முடிஞ்சது 6.12. அடுத்தது பாருங்கள், எக்ஸாம்பிள் 6.13 ப்ரூவ் தட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். cos cube a மைனஸ் sin cube a the whole divided by cos a மைனஸ் sin a மைனஸ் cos cube a ப்ளஸ் sin cube a divided by cos a ப்ளஸ் sin a is equal to 2 sin a cos a ன்னு ப்ரூவ் பண்ணணுங்க. நான் இதை ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற LHS, இது RHS எடுத்துக்கலாம். LHS எடுத்துகிட்டு நான் RHS ப்ரூவ் பண்ண போகிறேன். பாருங்கள் எப்படின்னு, பாருங்கள் எப்படி ப்ரூவ் பண்ணிக்கிறதுன்னு பாருங்களேன். ஃபஸ்ட்டு சொல்யூஷன், இதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபார்முலா எழுதிக்கிற மாதிரி ரெண்டு ஃபார்முலா. ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் என்ன ஃபார்முலா, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஏபின்னு ஒரு ஃபார்முலா. அதே ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா, ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் மைனஸ் ஏபி அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா. ஓகேங்களா, இந்த ரெண்டு ஃபார்முலா இங்கே எங்கே அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாங்க, இங்கே நம்ம போகிற இந்த கொஷினில் மேலே பாருங்கள், சொல்யூஷன் LHS எடுத்திருக்கோம். cos cube a மைனஸ் sin cube a டிவைடட் பை cos a மைனஸ் sin a மைனஸ் cos cube a ப்ளஸ் sin cube a டிவைடட் பை cos a ப்ளஸ் sin a. இப்போ இது தனியாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் இதை எடுத்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் அப்படியே எழுதிக்கங்க. இது பாருங்கள், a கியூப் மைனஸ் b கியூப் இந்த ஃபார்முலா மெத்தட் இருக்குது. என்ன வரும், a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் b ஸ்கொயர்ட். இந்த இடத்துக்கு வந்து கட்டாயமாக ப்ளஸ் தான் வருங்க. இங்கே ப்ளஸ் வரும், இந்த இடத்துக்கு மைனஸ். ஃபார்முலா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கங்க. இது ப்ளஸ்ஸு, அது மைனஸ். அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன ஃபார்முலா வருது, ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப்புக்கு ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஏபின்னு வரும். அதே ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப்புக்கு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் மைனஸ் ஏபின்னு வரும். ஓகேங்களா, சரி ரைட். அந்த ஃபார்முலா ஃபஸ்ட் ஒன்று கொஞ்சம் மாடிஃபை பண்ணிங்க. இங்கே மைனஸ் வரும், இங்கே ப்ளஸ் வரும். ஓகேங்களா, ரைட். ஓகே, இப்போது இந்த ஃபார்முலா பிரகாரம் பாருங்கள், ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப்பில் என்ன பண்ணலாம், ஃபார்முலா பிரகாரம் ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர்டு. இப்போ இங்கே இந்த இதில் வந்து ஏங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏங்கிறது வந்து காஸ் ஏ, பிங்கிறது வந்து சைன் ஏ. இது ரெண்டையும் கொண்டு இதில் இந்த ஃபார்முலா பிரகாரம் அப்ளை பண்ணணும். ஏ மைனஸ் பினா காஸ் ஏ மைனஸ் சைன் ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர்னா இதுதான் ஏ. அப்போ காஸ் ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் பி ஸ்கொயர்னா சைன் ஸ்கொயர்டு பி ப்ளஸ் ஏபினா காஸ் ஏ சைன் ஏன்னு வரும். ஹோல் டிவைடட் பை காஸ் ஏ மைனஸ் சைன் ஏ. அடுத்து மைனஸ் போட்டேன்.
ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப். ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப்னு இருக்கும்போது ஏங்கிறது காஸ் ஏ, பிங்கிறது சைன் ஏ. அப்போது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு பாருங்கள் காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர்டு காஸ் ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் பி ஸ்கொயர்டு சைன் ஸ்கொயர்டு ஏ மைனஸ் ஏபினா காஸ் ஏ சைன் ஏ த ஹோல் டிவைடட் பை இது காஸ் ஏ சைன் ஏ. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் பாருங்கள் இது ரெண்டும் கட் ஆயிரும். காஸ் ஏ மைனஸ் சைன் ஏ கீழே இருக்கிற காஸ் ஏ மைனஸ் சைன் ஏ. அதேமாதிரி இங்கே காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ இந்த காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ கட் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள், காஸ் ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர்டு ஏ. நமக்கு தெரியும் ஃபார்முலா, அதாவது சைன் ஸ்கொயர்டு தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு தீட்டாவோட வேல்யூ 1. நல்லா கவனிங்க, எப்படி இருந்தால் என்னங்க, இங்கே காஸ் ஸ்கொயர்டு ஏ இது இப்படி இருந்தாலும் ஒன்று தான். காஸ் ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர்டு ஏனாலும் அதோட வேல்யூ 1 தான் இல்லைங்களா? இப்போ பாருங்கள் நமக்கு ஃபார்முலா பிரகாரம் பாருங்கள் காஸ் ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர்டு இதோட வேல்யூ 1. அப்போது பார்த்தீங்கன்னா அடுத்து சிங்கிள் இருக்குது இந்த ஸ்டெப்பில் 1 ப்ளஸ் ரிமைனிங் என்ன இருக்குது காஸ் ஏ சைன் ஏ, இந்த மைனஸ் போட்டுங்க. அதேமாதிரி இதில் பாருங்கள் காஸ் ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர்டு வேல்யூ 1 மைனஸ் ரிமைனிங் காஸ் ஏ சைன் ஏ. இதுக்கப்புறம் இது அப்படியே எழுதுங்க 1 ப்ளஸ் காஸ் ஏ சைன் ஏ மைனஸ் இன்ட்டு மைனஸ் உள்ளே விடுங்க மைனஸ் 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் காஸ் ஏ சைன் ஏ. இந்த மைனஸ் 1 ப்ளஸ் 1 கட் ஆகிடுச்சுன்னா இங்கே ஒரு காஸ் ஏ சைன் ஏ இங்கே ஒரு காஸ் ஏ சைன் ஏ, அப்போ 2 காஸ் ஏ சைன் ஏங்கிறது நமக்கு தேவையான ரிசல்ட் இதுதான் ஆர்ஹெச்எஸ். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸாம்பிள் 6.14 பாருங்கள் என்னென்னு. இந்த கொஷின் ரொம்ப பெரிய கொஷினுங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிச்சுட்டு வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ரொம்ப லென்த்தி ப்ராப்ளம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் அந்த கொஷினை கொஞ்சம் பொறுமையாகவே சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போது எக்ஸாம்பிள் 6.14 ப்ரூவ் தட் sin a divided by secant a plus tan a minus 1 plus cos a whole divided by cosecant a plus cot a minus 1 is equal to 1 ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு டேக் LHS நம்ம எடுத்துகிட்டு RHS 1 ப்ரூவ் பண்ண போகிறோம். LHS என்ன இருக்குது, sin a divided by secant a plus tan a minus 1 plus cos a divided by cosecant a plus cot a minus 1. ரெண்டுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம் ஃபஸ்ட்டு, சரிங்களா? ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வரும். cosecant a ப்ளஸ் காட் ஏ cosecant a ப்ளஸ் tan a மைனஸ் 1 இன்ட்டு cosecant a ப்ளஸ் காட் ஏ மைனஸ் 1. இப்போ கிராஸ் மல்டிபிள் இதை மல்டிபிள் பண்ணுங்கள், இதை மல்டிபிள் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா sin a இன்ட்டு இதை மல்டிபிள் பண்ணும்போது cosecant a ப்ளஸ் காட் ஏ மைனஸ் 1 ப்ளஸ் இது கூட இதை மல்டிபிள் பண்ணால் cos a இன்ட்டு secant a ப்ளஸ் tan a மைனஸ் 1. அடுத்த ஸ்டெப்பில் இந்த sin a உள்ளே கொடுத்து மல்டிபிள் பண்ணுங்கள். sin a cosecant a ப்ளஸ் இங்கே பாருங்கள் இந்த இடத்துக்கு இதை மல்டிபிள் பண்ணும்போது sin a காட் ஏ மைனஸ் 1 இன்ட்டு sin a sin a. இது இந்த sin a உள்ளே கொடுத்து மல்டிபிள் பண்ணுறோம். அடுத்த ஸ்டெப்பில் அதே மாதிரி cos a உள்ளே கொடுத்து மல்டிபிள் பண்ணுங்கள். cos a secant a ப்ளஸ் cos a tan a மைனஸ் cos a ஹோல் டிவைடட் பை இந்த ரெண்டு டினாமினேட்டரில் வரது அப்படியே எழுதிக்கிங்க. ஓகேங்களா? அடுத்தது நல்லா பாருங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்கள். இது மல்டிபிள் பண்ணி எழுதுனதுக்கப்புறம் இந்த sin a அப்படியே வரும் வச்சுக்கோங்க. இந்த cosecant a வந்து 1/sin a எழுதலாம். ஃபார்முலா cosecant a வந்து சைனோட ரெசிப்ரோக்கல் 1/sin a ப்ளஸ் sin a இன்ட்டு காட் a வந்து cos a/sin a எழுதலாம். அடுத்து மைனஸ் sin a அப்படியே எழுதுங்க ப்ளஸ் cos a அப்படியே எழுதுங்க. secant a 1/cos a எழுதலாம் ப்ளஸ் cos a அப்படியே எழுதிக்கிங்க. tan a வந்து sin a/cos a எழுதலாம் மைனஸ் cos a த ஹோல் டிவைடட் பை டினாமினேட்டர் அப்படியே எழுதுங்க. இங்கே பாருங்கள் sin a கட் ஆயிரும். அனதர் ஒன் இஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் சைன் கட் ஆயிரும், மல்டிபிள் இருக்குது. இங்கேயும் sin a cos a கட்டு cos a கட்டு டினாமினேட்டர் அப்படியே வச்சுங்க. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறீங்க, இங்கே பாருங்கள் இந்த 1 ப்ளஸ் cos a மைனஸ் sin a ப்ளஸ் 1 ப்ளஸ் sin a மைனஸ் cos a, சரிங்களா? அது அப்படியே இந்த வேல்யூஸில் வந்துடும். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய இந்த ப்ளஸ் cos a மைனஸ் cos a கட்டு ப்ளஸ் sin a மைனஸ் sin a கட்டு. அப்போ மிச்சம் என்ன இருக்கும், 1 + 1 2 இருக்கும். இப்போ டினாமினேட்டர் இருக்காங்க, டினாமினேட்டருக்கு secant a என்ன எழுதலாம் 1/cos a எழுதலாமா ப்ளஸ் tan a sin a/cos a எழுதலாம் மைனஸ் நேரத்துக்கு 1 இருக்குது, அந்த -1 டிவைடட் பை 1 போட்டுங்க. எதுக்குன்னு சொல்கிறேன், -1/1 நியூமரேட்டர் இது டினாமினேட்டர் 1. அடுத்தது இங்கே cosecant a வந்து 1/sin a எழுதுங்க ப்ளஸ் காட் a வந்து cos a/sin a எழுதுங்க மைனஸ் 1/1 போட்டுங்க. டினாமினேட்டர் 1 வச்சுங்க. இதுக்குன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எல்சிஎம் எடுக்க போகிறோம். அதனால நியூமரேட்டரில் 2 வந்துருச்சு, எல்லாம் கட் ஆனதுக்கப்புறம் நியூமரேட்டர் 2. டினாமினேட்டரில் பாருங்கள் எல்சிஎம் எடுங்க. cos a தான் காமன் எல்லாத்துக்கும் எல்சிஎம். அப்போது இங்கே cos a இருக்கிறதுனால 1 +
sin a. இங்கே cos a வரணும்னா இங்கே cos a எவ்வளோ பெருக்கணும், மேலேயும் cos a எவ்வளோ பெருக்கணும். அப்போ இந்த இடத்துக்கு 1 போட்டிருக்கேன் உங்களுக்கு புரியனால. டினாமினேட்டரில் 1 போட்டு cos a எவ்வளோ பெருக்கும்போது மேலேயும் cos a எவ்வளோ பெருக்குன்னா மைனஸ் cos a. அதே மாதிரி sin a எல்சிஎம் எடுத்திங்கன்னா இங்கே sin a இருக்கிறனால 1 வரும், இங்கேயும் sin a டினாமினேட்டர் இருக்கிறனால மேலே cos a அப்படி எழுதிங்க 1 + cos a மைனஸ் இங்கே 1 இருக்கிறனால sin a மாறணும்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் sin a மல்டிபிள் பண்ணுங்கள், வெண்ணாயிரும் மேலே மைனஸ் sin a பை sin a பார்த்தீங்களா, மைனஸ் sin a கீழே டினாமினேட்டரில் வந்து sin a வந்துடும். இப்போது என்னாச்சுன்னா இந்த ரெண்டும் பாருங்கள் மல்டிப்ளிகேஷன் இருக்குது இல்லைங்களா, மல்டிப்ளிகேஷன் இருக்கும் பொழுது இங்கே வரக்கூடிய cos a sin a ரெண்டே மல்டிபிள் பண்ணால் sin a cos a வரும், அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் மேலே நியூமரேட்டரில் பிரிக்கிறேங்க. இப்போ 2 sin a cos a வந்துடும். டிவைடட் பை டினாமினேட்டர் என்ன இருக்குது 1 ப்ளஸ் நல்லா பாருங்கள் 1 ப்ளஸ் sin a மைனஸ் cos a இன்ட்டு இந்த இடத்துக்கு என்ன பண்ணுறேன் பாருங்கள் 1 மைனஸ் போட்டுட்டு ப்ராக்கெட் போட்டு எழுதியிருக்கேன். நல்லா பாருங்கள் எதனாலனா 1 போட்டு மைனஸ் போட்டதுனால இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் கூட sin a பெருக்குன்னா இந்த மைனஸ் sin a வரும், இந்த மைனஸையும் பெருக்குன்னா ப்ளஸ் cos a வந்துடும். இந்த இடத்துக்கு இதை சேஞ்ச் பண்ணியிருக்கேன், அதனால என்ன பண்ணியிருக்கேன் மைனஸை காமன் எடுத்திருக்கேன். என்ன ரீசன் எடுத்துட்டேன்னு சொல்கிறேன், எடுத்து எழுதிட்டிங்களா. இப்போ என்னாச்சு இது 1 அப்படியே போட்டு மைனஸை மட்டும் காமன் எடுத்துக்கிறேன். அப்போ என்னாச்சு ஃபஸ்ட்டு இந்த sin a வந்துடும், அதுக்கப்புறம் இந்த மைனஸ் cos a போகும். இந்த மல்டிபிள் பண்ண இந்த ஆன்சர் கிடைக்கணும் பார்த்துங்க. மைனஸ் கூட sin a பிறகுனா மைனஸ் sin a மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் cos a வந்துடும். இப்போது நியூமரேட்டர் அப்படியே எழுதிங்க, டினாமினேட்டரில் பாருங்கள் இது a + b இது a - b எப்படி இருக்குது a + b இது வந்து a - b ஃபார்முலா என்னங்க a + b இன்ட்டு a - bக்கு a² - b². அப்போ ஏங்கிறது 1 பிங்கிறது cos a மைனஸ் sin a. அப்போ பாருங்கள் 2 sin a cos aங்கிற நியூமரேட்டர் அப்படியே வச்சுங்க. டினாமினேட்டரில் தெரியும் 1 a²னா 1² பண்ணால் 1 தான் மைனஸ் b²ங்கிறப்போ இதனோட ஸ்கொயர் இது sin a மைனஸ் cos a த ஹோல் ஸ்கொயர். நியூமரேட்டர் அப்படி எடுத்துங்க, டினாமினேட்டரில் 1 மைனஸ் இது பாருங்கள் a - b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. என்ன ஃபார்மெட் a - b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன a² + b² minus 2ab. அப்போ 2 sin a cos a the whole divided by 1 minus a²னா ஏங்கிறது sin a sin a² plus bங்கிறது cos a² minus 2ab 2 into ஏங்கிறது sin a bங்கிறது cos a. ஓகேங்களா. அடுத்த ஸ்டெப்பில் நியூமரேட்டர் 2 sin a cos a the whole divided by 1 minus sin a sin theta plus cos theta ஓட வேல்யூ 1, அதே மாதிரி sin² a plus cos² வேல்யூ 1 minus 2 sin a cos a வந்துடும் இல்லைங்களா. ஓகே, இதுக்கப்புறம் இந்த ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிட்டு எழுதுங்க, நியூமரேட்டர் அப்படியே எழுதுங்க 2 sin a cos a the whole divided by 1 minus பாருங்கள் 1 minus 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 sin a cos a வரும். இந்த -1 +1 கட் ஆயிடுச்சுன்னா 2 sin a cos a by 2 sin a cos a வரும். அது ரெண்டு கட் ஆயிடுச்சுன்னா 1/1 = 1 தான் நம்ம நிரூபிக்க வேண்டிய RHS. ஓகேங்களா, புரிஞ்சுதா? சந்தேகம் இருந்தால் எனக்கு கால் பண்ணி கேளுங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், எக்ஸாம்பிள் 6.15. இதெல்லாம் 5 மார்க் கொஸ்டின் தாங்க, ரொம்ப ஈஸி தான். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் கவனிச்சுட்டு வரணும். என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ தட் 1 + tan² a by 1 + cot² a is equal to 1 - tan² a by 1 - cot a the whole square. மறுபடியும் பாருங்கள், கொஸ்டின் இதுதான். இது LHS, இது RHS. டேக் LHS 1 + tan² a divided by 1 + cot² a எடுத்துகிட்டு இது நான் ப்ரூவ் பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிட்டு எழுதுங்க 1 + tan² a the whole divided by 1 + cot² என்ன எழுதலாம், cot theta is equal to 1/tan theta இல்லையா, டேனோட ரெசிப்ரோக்கல். அப்போது 1 + 1 இங்கே cot² இருக்கிறதுனால 1/tan² எழுதிக்கங்க. நியூமரேட்டர் அப்படி எழுதுங்க, டினாமினேட்டரை எல்சிஎம் எடுத்துங்க, மல்டிபிள். அப்போ என்ன ஆயிரும், tan² a + 1/tan² a வரும். அப்போ tan² a + 1/tan². இப்போ இங்கே இருக்கிறது என்ன ஆயிரும், மேலே போனால் நியூமரேட்டர் போகும்போது என்ன ஆகுனா ரெசிப்ரோக்கல் ஆகியும் மல்டிபிளில் போகும். அப்போ என்ன 1 + tan² a இன்ட்டு இது மேலே போகும்போது tan² a by 1 + tan². இங்கே 1 + tan² a 1 + tan² a கட் ஆயிடுச்சு, ரிமைனிங் tan² இருக்குது. இது வந்து எக்ஸாம்பிள் நம்பர் 1 வச்சுங்க. இங்கே என்ன பண்ண போகிறேன், ரெண்டு LHS எடுத்து RHS ப்ரூவ் பண்ணாமல் ஈக்குவல் சைன் கொடுத்ததுனால அப்போ ரெண்டோட வேல்யூ ஈக்குவல் மீனிங். அப்போ LHSக்கு எடுத்துகிட்டு சால்வ் பண்ணிக்கிறேன், tan² a கிடச்சிருக்குது. RHS எடுத்துகிட்டு சால்வ் பண்ணும்போது tan² a வந்துச்சுன்னா தான் ரெண்டு ஈக்குவல்னு அர்த்தம். செக் பண்ணி பார்த்துடலாம் இந்த கொஷினுக்கு மட்டும். இப்போ RHS எடுத்துங்க, 1 - tan a by 1 + cot a the whole square. இப்போ அது என்ன பண்ணுறோம், 1 + tan a the whole divided by 1 - cot a 1/tan a எழுதுறோமா, the whole square. இதுக்கப்புறம் 1 - tan a divided by எல்சிஎம் எடுத்திங்கன்னா tan a - 1/tan a வரும். இது மேலே ரெசிப்ரோக்கலாக போகுது, 1 - tan a இன்ட்டு tan a by
நல்லா கவனிங்க. இந்த இடத்துக்கு இந்த tan a -1 எப்படி எழுதிக்கணும் பாருங்கள், மைனஸ் இன்ட்டு 1 - tan a எழுதியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் இது கட் ஆகும், மைனஸ் காமன் எடுத்துனா. இப்போ மைனஸ் பாருங்கள், உள்ளே கொடுத்து பள்ளி பண்ணிங்கன்னா -1 வந்துடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் tan a வந்து tan a -1 இந்த மாதிரி மாற்றி எழுதியிருக்கேன். மைனஸை காமன் எடுத்ததுக்கப்புறம் இப்படி கிடைக்கும். உள்ளே மல்டிபிள் பண்ண இந்த ஆன்சர் கிடைக்கணும். -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் tan a. இப்போ இந்த 1 + tan aவும் இந்த 1 - tan aவும் இந்த 1 - tan a கட் ஆயிடுச்சு. ரிமைனிங் இங்கே மைனஸ் இருக்குது இல்லைங்களா, மைனஸ். அப்போ அது மல்டிபிள் பண்ணால் -tan a வந்துடும். இப்போ -tan a ஹோல் ஸ்கொயர்னு வந்துருச்சு. மைனஸை ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடும். அப்போ ப்ளஸ் tan squared a வந்துருச்சு. அப்போ ஃப்ரம் 1 and 2 பாருங்கள், இதுவும் வந்து tan squared a, இதுவும் tan squared a. ஃப்ரம் 1 and 2 LHS = RHS. அவ்வளோதான் இந்த கொஷின். இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின் தான். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இது எல்லாமே வந்து 5 மார்க் கொஷினுங்க, இல்லை பெருசாக இருக்கும் கொஷின். நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டே வரணும். ஏதாச்சும் டவுட் வந்ததுன்னா கேளுங்க, ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். சும்மா மெமரி பண்ணக்கூடாது. மெமரி பண்ணால் ஐடென்டிட்டி ஸ்டிக் நம்பர் ஐடென்டிட்டி நிற்காது. நான் எப்படி சொல்லித்தரேன்னு பாருங்கள், அது பிரகாரம் நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும். சந்தேகம் இருந்தால் எனக்கு கால் பண்ணி கேட்கணும், சரிங்களா? இது பாருங்கள், எக்ஸாம்பிள் 6.16 ப்ரூவ் தட் என்ன கொடுத்துருக்காங்க, 1 + cot a + tan a into sin a minus cos a the whole divided by secant cube a minus cosecant cube a equal to என்ன ப்ரூவ் பண்ணணும், sin squared a cos squared a. LHS எடுத்துகிட்டு நம்ம RHS ப்ரூவ் பண்ண போகிறோம். டேக் LHS கொடுத்துக்கிற வேலை அப்படியே எழுதிக்கிங்க. இதுக்கப்புறம் பாருங்களேன் என்ன பண்ணியிருக்கேன், நியூமரேட்டரில் பாருங்கள், இந்த 1 அப்படியே எழுதிக்கிங்க. ப்ளஸ் cot a என்ன எழுதலாம், cos a by sin a எழுதலாமா, ப்ளஸ் tan a வந்து sin a by cos a எழுதலாம். இதெல்லாம் இன்ட்ரொடக்ஷன் வீடியோவிலேயே நான் ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலாஸில் எழுதி போட்டிருக்கேன், நல்லா தரவாக படித்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது ரிமைனிங் இந்த sin a minus cos a அப்படி எழுதிங்க. டிவைடட் பை டினாமினேட்டரில் பாருங்கள், a³ - b³ என்ன ஃபார்முலா தெரியலையா, a³ - b³ என்ன ஃபார்முலா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா a - b × a² + ab + b². எப்படியும் எழுதிக்கலாம், அந்த b² இங்கே விட்டு எழுதலாம், இப்படியும் எழுதிங்க. இதுதான் ஃபார்முலா. இந்த பிறகு எழுதுங்க, ஏங்கிறது secant a, பிங்கிறது cosecant a. பாருங்கள், a - b இந்த ஃபார்முலா. அப்போ cosecant a minus cosecant a. ஏங்கிறது என்னங்க, secant a, பிங்கிறது என்னங்க, cosecant a. ஓகேவா? சரி, இப்போ a - b இந்த ஃபார்முலா பிறகு எழுதுகிறோம். அப்போ secant a minus cosecant a இன்ட்டு a² secant squared a ப்ளஸ் ab secant a cosecant a ப்ளஸ் b² cosecant squared a. ஓகேவா? ரைட். அடுத்தது இங்கே பாருங்கள், நியூமரேட்டரில் இங்கே இருக்குது இல்லைங்களா, நியூமரேட்டர் வந்து எல்சிஎம் எடுத்துடுறோம். நியூமரேட்டர் எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும்னா sin a cos a வந்துடும், சரிங்களா? sin a cos a இங்கே வந்து 1 இருக்கும். அப்போ இங்கே sin a cos a வரணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணணும், அந்த sin a cos a பெருக்கிறீங்க, sin a cos a ப்ளஸ் இது ரெண்டு கிராஸ் மல்டிபிள் cos squared sin squared a ப்ளஸ் cos squared a. எப்படி எழுதிக்கலாம், cos squared a ப்ளஸ் sin squared a எல்லாம் ஒன்று தான். இது கிராஸ் மல்டிபிள் cos squared a ப்ளஸ் sin squared a. நல்லா கவனிச்சுக்கணும். இந்த இடத்துக்கு எல்சிஎம் எடுத்தால் sin a cos a. இப்போ இங்கே 1 இருக்குது, இங்கே sin a cos a வரணும், மேலே sin a cos a பெருகியாச்சு, sin a cos a ப்ளஸ் இது ரெண்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கூட இங்கே sin a இருக்குது, இன்னொரு cos a வேணும்னா மேலே cos a மல்டிபிள் பண்ணால் cos squared a. இங்கே cos a தான் இருக்குது, அப்போ sin a வரணும். ஏன்னா அங்கே கீழே டினாமினேட்டரில் sin a cos a தான் எடுத்துக்கிறோம் எல்சிஎம். அப்போ இங்கே sin a வரணும்னா மேலே sin a போகுதுன்னா sin squared a. ரிமைனிங் அப்படி எழுதிங்க. டினாமினேட்டரில் இருக்கிறது பாருங்கள், secant a minus cosecant a எழுதிட்டு இதை பாருங்கள், இந்த secant squared a இருக்குது இல்லையா, இந்த secant squared a எப்படி எழுதுன்னு பாருங்கள், 1/cos squared a, cos squared a, secant squared a 1/cos squared a ப்ளஸ் இந்த secant a 1/ நல்லா பாருங்கள், ரெண்டு சேர்த்து எழுதிட்டேன். இந்த secant a cosecant a இருக்குது இல்லைங்களா, secant a வந்து 1/cos எழுதலாம், cosecant a வந்து 1/sin எழுதலாம். அப்போ என்ன எழுதிட்ட 1/2 ரெண்டு சேர்த்து cos a sin a எழுதிட்டேன். நல்லா பார்க்கணும், secant aங்கிறது 1/cos a, cosecant aங்கிறது 1/sin a, பெருக்கல்ல வருங்க 1/னா 1 என்ன பேருனா 1 தான் வரும், அது 1/ போட்டு ரெண்டு சேர்த்து எழுதிட்டேன். ப்ளஸ் இது cosecant aங்கிறது 1/sin, அப்போ 1/ இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால 1/sin squared a. இப்போ நியூமரேட்டர் பாருங்கள், நியூமரேட்டரில் என்ன பண்ணலான்னா sin a cos a, sin squared theta ப்ளஸ் cos squared theta மாதிரி அதோட வேல்யூ 1 இன்ட்டு நல்லா பாருங்கள் இன்ட்டு இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த வேல்யூ இருக்குது இல்லைங்களா, பாருங்கள் இந்த வேல்யூஸ் இது ரெண்டுலேயும் என்ன பண்ணியிருக்கேன் எழுதினதுக்கப்புறம் இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பில் பாருங்கள், இந்த ஸ்டெப்பில் இதை sin a cos a ப்ளஸ் 1 வச்சுட்டு மல்டிபிள் இருக்கிறனால இதுக்கு மட்டும் இதை அப்ளை பண்ணுறேன். sin a டிவைடட் பை sin a cos a மைனஸ் cos a பை sin a cos a. நீ கேட்கல சார், இப்போ இதுக்கு அப்ளை பண்ணணுமில்ல, ரெண்டு காமன் தானே அப்படின்னு.
மல்டிபிளில் பாருங்கள் 2 × 1/3ன்னு வச்சுங்களேன். 2 போட்டு 1/3 அப்ளை பண்ணாலும் மல்டிபிள் பண்ணால் 2/3 தான் வரும் இல்லைங்களா. அதனால் இந்த மாதிரி இதுக்கு வச்சுட்டு இதுக்கு மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன். புரிஞ்சுதா? ஓகே, இப்போ பாருங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நியூமரேட்டர் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த sin A கட் ஆயிரும், cos A கட் ஆயிரும். ஓகேவா? இப்போ நியூமரேட்டர் என்ன வரும்? நியூமரேட்டர் அப்படியே விட்டுருங்க, ரெண்டு கட் பண்ணி விட்டுருங்க. அடுத்து கீழே டினாமினேட்டர் பாருங்கள், sec A மைனஸ் cosec A இன்ட்டு எல்சிஎம் எடுத்தால் cos squared A sin squared A. அப்போ sin squared A cos squared Aங்கிறது எல்சிஎம். ஓகேவா? இதில் என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா cos squared A இருக்குது, அப்போ sin squared A வேணும். அப்போ மேலே sin squared A ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா sin A cos A இருக்குது. அப்போ என்ன வேணும்? ஸ்கொயர்டு வரணும் அப்படி இல்லைங்களா. அப்போ இங்கே என்ன பண்ணணும்? இந்த டைம் sin A cos A எடுக்கணும். அப்போ இங்கேயும் sin A cos A பெருக்கிட்டோம். அப்போ sin A cos A ப்ளஸ் இங்கே sin squared A இருக்குது. அப்போ cos squared A வரணும். அப்போ இங்கேயும் மேலே cos squared A, மேலே cos squared A, அப்போ cos squared A வந்துருச்சு. டிவைடட் பை டினாமினேட்டர் வரக்கூடிய வேல்யூ. நல்லா கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். எல்சிஎம் எடுக்கிறதெல்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்து போடுங்க. டவுட் இருந்தால் கேளுங்க ஃபோன் பண்ணி. ஓகே, இப்போ என்னாச்சு? இது நியூமரேட்டர் கட் ஆனதாக ரிமைனிங் இருக்குது sin A cos A ப்ளஸ் 1 இன்ட்டு இங்கே 1/cos A மைனஸ் 1/sin Aன்னு வரும். ஹோல்டோட டினாமினேட்டர் sec A மைனஸ் cosec A இன்ட்டு இங்கே பாருங்கள், இந்த sin squared A ப்ளஸ் cos squared A ஓட வேல்யூ 1 ப்ளஸ் ரிமைனிங் sin A cos A பை sin squared A cos squared A. ஓகேவா? இப்போ நியூமரேட்டரில் பாருங்கள் sin A cos A ப்ளஸ் 1 இன்ட்டு இங்கே பாருங்கள் 1/cos Aங்கிறது sec A மைனஸ் 1/sin Aங்கிறது cosec A. ஃபார்முலா 1/cos Aங்கிறது sec A மைனஸ் 1/sin Aங்கிறது cosec A. ஹோல் டிவைடட் பை இது பாருங்கள் sec A மைனஸ் cosec A. இது மட்டும் என்ன பண்ணுறீங்க? 1 ப்ளஸ் sin A cos A வச்சுட்டு இந்த வகுத்தில் இருக்குது இங்கே மேலே 1 என்ன ஆயிரும்? பெருக்கலாக போயிடும். sin squared A cos squared A. இப்போ பாருங்கள் இதுவும் என்னாச்சு? கட் ஆயிடுச்சு. ஏன்னா இது ரெண்டு ஒரே மாதிரி இருக்குது, இந்த ரெண்டு ஒரே மாதிரி, எல்லாமே கட் ஆச்சு. ரிமைனிங் sin squared A cos squared A மட்டும் இருக்கும். ஒன்றால் அதை மல்டிபிள் பண்ணால் சேம் அதே தான் கிடைக்கும். cos squared A sin squared A cos squared A தான் நம்ம நிரூபிக்க வேண்டிய RHS. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது இதுதான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் எக்ஸாம்பிள் கொஸ்டின். எக்ஸாம்பிள் பாருங்கள் 6.17, ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். இது பார்த்துங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இஃப் cos squared theta by sin squared cos squared theta by sin theta is equal to P and sin squared theta by cos theta is equal to Q, then prove that P squared Q squared into P squared plus Q squared plus 3 is equal to 1. இதை ப்ரூவ் பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாமே ஸ்கொயர் பண்ணுங்கள். Pவோட வேல்யூ இது, Qவோட வேல்யூ இது கொடுத்து அப்ளை பண்ண முடிஞ்சுது. டேக் LHS RHS. இது 1 எடுத்துங்க, 2 எடுத்துங்க கொடுத்துக்கிற கிவனை. இப்போ இதில் தான் அப்ளை பண்ணி 1 ரிசல்ட் கொடுக்கணும். இப்போ Pயோட வேல்யூ என்ன? இது ஸ்கொயர் cos squared theta by sin theta ஹோல் ஸ்கொயர். Qங்கிறது இது. அப்போ இங்கே அப்ளை பண்ணணும். Q ஸ்கொயர்னால் sin squared theta by cos theta the ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு P ஸ்கொயர் sin squared theta by sin theta the ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் Q ஸ்கொயர் sin squared theta by cos theta the ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஃப்ரம் 1 to 2 எடுத்து எழுதிக்கிறோம். இதில் அப்ளை பண்ணி எழுதிக்கிங்க. அடுத்த ஸ்டெப்பில் இதை ஸ்கொயர் பண்ணுங்கள். sin ஸ்கொயர் ஆடிங் ஸ்கொயர், அப்போ cos to the power 4 theta பை இதை மல்டிபிள் பண்ணால் sin ஸ்கொயர் பண்ணால் sin ஸ்கொயர் theta இன்ட்டு இதை பண்ணும்போது sin power 4 theta பை cos ஸ்கொயர் theta. ஸ்கொயர் ரெண்டுக்கு ஒரு நியூமரேட்டர் டினாமினேட்டர். அதேமாதிரி இங்கே உள்ள cos power 4 theta பை sin ஸ்கொயர் theta ப்ளஸ் sin power 4 theta பை cos ஸ்கொயர் theta ப்ளஸ் 3. இங்கே பாருங்கள், இங்கே sin ஸ்கொயர்டு இங்கே ஒரு sin power 4 இருக்குது. ரெண்டு 2 கட் ஆச்சுன்னா 2 இருக்கும். இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. 2 கட் ஆகிடும். ஏன்னா இங்கே sin ஸ்கொயர்டு இங்கே cos power 4 மீது ரிமைனிங் 2 இருக்கும். அப்போ என்ன மிச்சிருக்கும்? cos ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு sin ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு இங்கே பாருங்கள் எல்சிஎம் எடுத்தால் sin ஸ்கொயர் தீட்டா cos ஸ்கொயர் தீட்டா கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். இங்கே 4 இருக்குது, 2 இருக்குது, 4. அப்போ 4 ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ? 6. அப்போ cos பவர் 6 தீட்டா ப்ளஸ் இது ரெண்டையும் இன்ட்டு பண்ணும்போது, அதாவது மல்டிபிள் பண்ணும்போது பவர் ஆட் பண்ணிக்கணுங்க. அப்போ sin பவர் 6 தீட்டா வரும் ப்ளஸ் இது பாருங்கள் 3 இன்ட்டு இது ரெண்டு இங்கே மல்டிபிள் எல்சிஎம் எடுக்கும்போது வரணும் இல்லை, 3 sin ஸ்கொயர் தீட்டா cos ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? இது கட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் எல்சிஎம் கீழே 1 இருக்குங்க. எல்சிஎம் எடுக்கும்போது தெரியுமில்ல, இது இங்கே வரணும்னா மேலே அதால் பெருக்கணும். அது பெருக்கியிருக்கும். இப்போ இந்த 2 கட் ஆயிடுச்சுங்க. ரிமைனிங் பாருங்கள் இதுதான் இருக்கும். cos பவர் 6 தீட்டா ப்ளஸ் sin பவர் 6 தீட்டா ப்ளஸ் 3 sin ஸ்கொயர் தீட்டா cos ஸ்கொயர் தீட்டா. இதை நான் எப்படி எழுதுகிறேன்? cos ஸ்கொயர் தீட்டா த ஹோல் க்யூப் ப்ளஸ் sin ஸ்கொயர் தீட்டா த ஹோல் க்யூப். 3 2s are 6, 3 2s are 6. அப்போது ப்ளஸ் ரிமைனிங் 3 sin தீட்டா sin ஸ்கொயர் தீட்டா cos ஸ்கொயர் தீட்டா. இப்போ பாருங்கள், இது நமக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்குது பாருங்களேன். இந்த ரெண்டும்
அதாவது ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் என்ன ஃபார்முலாங்க, ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் என்ன ஃபார்முலா வரும், ஏ ப்ளஸ் பி த ஹோல் க்யூப் மைனஸ் 3ab இன்ட்டு ஏ ப்ளஸ் பி தான் ஃபார்முலா. சரிங்களா. இப்போ பாருங்கள் ஏங்கிறது என்னங்க, ஏங்கிறது நான் எழுதுகிற சைடில் இங்கே எழுதுகிறேன். ஏங்கிறது காஸ் ஸ்கொயர்ட் ஏ தீட்டா, பிங்கிறது சைன் ஸ்கொயர்ட் தீட்டா. இதில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா. அப்ளை பண்ணால் ஏ ப்ளஸ் பி த ஹோல் க்யூப்னா காஸ் ஸ்கொயர்டு தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர்டு தீட்டா த ஹோல் க்யூப் மைனஸ் 3ab, ஏன்னா காஸ் ஸ்கொயர்டு தீட்டா சைன் ஸ்கொயர்டு தீட்டா இன்ட்டு ஏ ப்ளஸ் பினா காஸ் ஸ்கொயர்டு தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர்டு தீட்டா ப்ளஸ் ரிமைனிங் இந்த வேல்யூ அப்படிங்க எடுத்து எழுதிக்கிறோம். இப்போது காஸ் ஸ்கொயர்டு தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர்டு தீட்டாவோட வேல்யூ என்ன 1, அதை க்யூப் பண்ணாலும் 1 தான் வரும். 1 மைனஸ் 3 காஸ் ஸ்கொயர்டு தீட்டா சைன் ஸ்கொயர்டு தீட்டா, இதோட வேல்யூ 1, சைன் ஸ்கொயர்டு தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு தீட்டா வேல்யூ 1 ப்ளஸ் ரிமைனிங் இது அப்படி எழுதுங்க. இப்போ பாருங்கள் 1 மல்டிபிள் பண்ணால் அதே தான் வரும். 1 மைனஸ் 3 காஸ் ஸ்கொயர்டு தீட்டா சைன் ஸ்கொயர்டு தீட்டா ப்ளஸ் 3 சைன் ஸ்கொயர்டு தீட்டா காஸ் ஸ்கொயர்டு தீட்டா. இந்த மைனஸ் ப்ளஸ் இந்த மைனஸ் காஸ் ஸ்கொயர்டு தீட்டா சைன் ஸ்கொயர்டு தீட்டாவும் இந்த ப்ளஸ் சைன் ஸ்கொயர்டு தீட்டா காஸ் ஸ்கொயர்டு தீட்டா கட் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன கிடைக்கும், ஆன்சர் 1ன்னு வரும். இதான் நம்ம நிரூபிக்க வேண்டிய RHS. இதோட இந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு வந்து எதாவது டவுட் இருந்தால் நமக்கு தெரியும். நீங்கள் வந்து என்னடா இத்தனை பெருசு இருக்குது இப்படி எப்படி போடணும்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு இந்த டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் எழுதி கொடுத்த ஃபார்முலாவெல்லாம் நீங்கள் தரவு இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் இந்த ஐடென்டிட்டிஸ் பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் எக்ஸாமில் அட்டன் பண்ண முடியும். ஒர்க்கப் பண்ணாலும் எழுத முடியாது. நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைம் உங்களுக்கு எப்போவுமே இந்த ஃப்ரீ தான் இல்லைங்களா. நீங்கள் பாருங்கள் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோ பார்க்குறதே இல்லை. நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்தீங்க, இப்போ எவனும் பார்க்குறது இல்லை. அது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு அந்த லிஸ்ட் விட்டு இருக்குது. நீங்கள் நினச்சிருக்கீங்க யார் பார்த்தா யார் பார்க்கலன்னு தெரியாது அப்படின்னு. உள்ளே போய் நான் சர்ச் பண்ணி பார்க்குறப்ப எனக்கு தெரிஞ்சிச்சு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் யார் யார் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது. அதெல்லாம் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபேர் நோட்டில் தயவுசெய்து எல்லாம் தெளிவாக எழுதுங்க, புரியுதுங்களா. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் நீட்டாக எழுதுறீங்க, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் எழுதுறதும் இல்லை, வீடியோ பார்க்குறதும் இல்லை. இது வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது நீங்கள். அதனால் கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா நீங்கள் வந்து இப்படி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கடைசியில் ஸ்கூல் ரீஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து ரீகால் தான் பண்ண முடியும், புதுசால் அதை நடத்த முடியாது. ஒன்ஸ் இதை ரீகால் பண்ணலாம் அவ்வளோதான். ஏன்னா அதுக்கு தான் டைம் கொடுப்பாங்க. அந்த டைமுக்குள்ளே நம்ம வந்து எக்ஸாமுக்கு உங்களை ரெடி பண்ணணும். அதனால் இந்த மாதிரி இந்த கிளாஸ் எல்லாம் எந்த ஒரு கிளாஸுமே எந்த ஒரு சப்ஜெக்டோட கிளாஸையும் நீங்கள் மிஸ் பண்ண வேணாம். கரெக்டாக நீங்கள் அந்த கிளாஸ் கரெக்டாக அப்சர்வ் பண்ணி கரெக்டாக படிங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வீடியோ தான் போடுறாங்க இல்லைங்களா. அதை நல்லா பாருங்கள். இப்போ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸசைஸ் சம்மெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணலாம். நீங்கள் இந்த சம்மெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்ததுன்னா உடனே எனக்கு கால் பண்ணி சார் இந்த ஸ்டெப் எப்படி என்னென்னு கேளுங்க. இப்போது நான் லைவ் கிளாஸோட இப்போ இந்த வீடியோ கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. லைவ் கிளாஸோட ஒன்ஸ் நம்ம நடத்திட்டு அப்படியே போயிடுவோம். இந்த வீடியோ கிளாஸ் நீங்கள் ரிப்பீட்டடாக திரும்ப நீங்கள் போட்டு பார்த்து நீங்கள் உங்கள் டவுட்டை க்ளியர் பண்ணிக்கலாம். ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணி தயவுசெய்து கேளுங்க இந்த இடத்துக்கு. ஏன்னா இதெல்லாம் வந்து ட்ரிக்னாமெட்ரி வந்து பொறுத்தளவுக்கு ஐடென்டிட்டிஸ் பொறுத்தளவுக்கு நிறையா ஃபார்முலாஸ் எல்லாம் தேவைப்படுற இடத்துக்கு நம்ம உள்ளே வந்து என்ன பண்ணியிருப்போம்னா இன்க்ளூட் பண்ணியிருப்போம். அதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரியணும். எப்படி எந்த இடத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறோம், எல்சிஎம் எடுக்கிறது எப்படி கிராஸ் மல்டிபிள் என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சால் தான் நம்ம இதை போட முடியும். அதனால் அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. இங்கே அல்ஜிப்ராய்க் எக்ஸ்பென்சஸில் ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். போட்டு பார்க்கணும். சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறப்ப தான் நமக்கு ஐடியா கிடைக்கும். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸசைஸ் சம் எல்லாம் பார்க்கலாம். நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். வாழ்க வளமுடன்.